அடிச்ச உடனே போலீஸ் வந்து பிடிச்சது. அதுல இருந்துதான் எல்லா விஷயங்களும் அம்பலமானது. விழாவுக்கு வருவதற்காக நயன்தாராவை விடத்திரமாக நடிக்கிறவர்கள், விஜய விடத்திரமாக நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் அநேகமா இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனையே அதுதான். எந்த ஒரு வீட்டுக்கு வீடு சமுதாயம் மட்டும் எங்கட சமுதாயம் இல்ல, இந்தியன் இதுல இருக்குது, பாகிஸ்தான் எல்லாத்திலும் இது ஒரு கல்யாணத்தில் ஒரு விளையாட்டபடியால் அந்த விடயத்துல அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒரு அகலாபம் தான். ஆனால் நீங்கள் திடீரென்று செய்தால் அவர் சொல்லுவார்கள் உங்கள் திருமணத்தை நான் நிராகரிக்கவில்லை, அதுல கை வைக்க எங்களுக்கு உரிமை இல்லை, ஆனால் நீங்க திரும்பி போங்கோ, பிறகு நீ ஸ்பான்சர் பண்ணுங்கோ. அப்ப இங்க இருந்து திரும்பி போய் ஸ்பான்சர் பண்ண கொஞ்சம் அதிகமாகும் என்பது மற்றும் ஒரு முக்கிய விடயமாக. மற்றது வேற என்னண்டா, இப்ப அடுத்த கேள்வி என்னண்டா, இங்க உள்ள பற்றி ஏதாவது சொல்லுங்க. என்னண்டா விசிட்டிங் விசால இங்க உள்ள ஆக்கள் ஸ்பான்சர் பண்ற ஆக்கள் என்னென்ன தேவைக்கு அவை கொஞ்சம் அலர்ட்டா எச்சரிக்கையா இருக்க வேணும் என்று இப்பொழுது சில என்ன செய்கிறார்கள், ஐயோ நீங்க உங்க எடுத்தோன்றும் உங்களுக்கு செய்ய தேவையில்லை, உங்களுடைய டிமென்ஷன் அதாவது நீங்க சிட்டிசன் இங்க வேலை செய்கிறீர்கள், இவ்வளவு வருமானத்தை தாங்கோ நாங்கள் செய்கிறோம் என்று அவர் செய்கிறார்கள் என்றால் இதை வேறு சில ஆக்களுக்கு பாவிக்கிறார்கள். முறை தவறு. உங்களுக்கு மட்டுமோ நீங்க ஆளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, வேறு ஆக்களுக்கு வித்து விடுகிறார்கள். உதாரணமாக ஒரு லேடி வந்தா, ஒரு சிங்கிள் அந்த லேடி வந்த போது அவர் சொன்னார்கள் உங்களோட கணவன் பிள்ளை, கணவன் பிள்ளையா என்ன இது வானத்திலிருந்து விழுந்ததா இல்லை என்றால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இவருடைய அந்த நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை பாவிச்சாக்கும் இந்த பிள்ளையோடு இன்னொரு மனிதனையும் பிள்ளையையும் அவர்கள் வரப்பண்ணி இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை கண்டுபிடி கூடாதீங்க, ஏதாவது செய்யறா நீங்க பொறுப்படுத்தி செய்யுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பலர் வடிவாக பாவிக்கிறார்கள். ஒரு சிலர் வழிகளில் ஒரு நாடு இல்ல ஒரு சில நாடுகளில் நடக்கிறது. அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான டாலருக்கு வித்து ஆக்களை வருகிற சில நிலைப்பாடுகள் சில இடங்கள்ல இருக்கிறது. பலரும் அப்படி இல்லை, நீங்கள் நம்ப வேண்டாம். சில பேருக்கு நடந்திருக்கு. நீங்க சொல்றது நடந்ததை நேர காணாலே காதாலே கேட்டுதான் நீங்க அதை சொல்றீங்க. பொய்யோ இதுகளை திணிச்சோ ஒரு ஸ்டோரிக்காக சொல்ல இல்லை. அதனாலதான் நான் வந்து டாக்குமெண்ட்ஸை கண்டபடி கூடாதேங்கோ. ஒரு சிலர் என்ன செய்வார்கள், இந்த டாக்குமெண்ட்ஸை சட்டபூர்வமற்ற முறையில் உங்களுடைய டாக்குமெண்ட் பரிமாறப்படலாம். ஆனபடியா நீங்க மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமாக இங்கே இருக்கிறவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இருப்பது ஒன்று ஆக இருக்கிறது. சரி, அப்படியான ரீதியிலே இங்கு உள்ளவர்கள் நீங்கள் வரவழைக்க இருக்கின்றவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைய வந்து போவார். அடுத்த கேள்வி என்ன இவர்கள் என்ன அடுத்த கேள்வி இவர்கள் என்ன வருகிறவர்கள் திரும்பி போகும் வரைக்கும் நீங்கள் பொறுப்பண்ட போது சிலர் நிற்கிறார்கள் 6 மாதம், அதாவது 10 வருஷ விசாண்டா 6 மாதம் இருக்கலாம், பிறகு போயிட்டு திருப்பி வர வேண்டும். அப்ப சிலர் நிற்கிறார்கள் அந்த முதல் 6 மாதம் தான் இங்க உள்ளவர்களுக்கு பொறுப்பு, அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ரிஃப்யூஜி என்ன குளறுபடிச்சாலும் இவரை பாதிக்காத. அது தவறு. அந்த 10 வருஷத்துக்குள்ள இவர் எத்தனை முறை வந்து போனாலும் இவர் தான் அதற்கு பொறுப்பு. ஓகே, இப்ப ஒரு ஆளை அவர் ஸ்பான்சர் பண்ணி அவருக்கு விசா கொடுத்தாச்சு, அவருக்கு 10 வருஷம் விசா கொடுத்தாச்சு, அவர் இங்க வந்துட்டார். அந்த 10 வருஷத்துக்கும் இவர் தான் பொறுப்பு. எந்த ஒரு நடந்தாலும், அதாவது இமிகிரேஷன் கனடா சம்பந்தமான பிரச்சனை என்னண்டா இவர் கையெழுத்திட்டார், அதுல நான் தான் இவர்களுக்கு பொறுப்பு. அந்த 10 வருஷத்துக்கும் கனடாவில் உள்ள ஆள் பொறுப்பு. நல்ல ஒரு மெசேஜ். மற்றொரு மெசேஜ் வந்து என்னென்றாலும் நீங்கள் உங்களோட பாய அங்கே இருந்து விண்ணப்பிச்சு வரலாம், இங்க உள்ள ஆக்கள் தேவையில்லை. ஆனா கூடிய அளவுக்கு உள்ள ஆக்களுடைய அனுசரணை சாதகமாக இருக்கிறார். இப்ப இங்க உள்ள அனுசரணையோடு தான் வருமானம் இல்லை. நீங்களாகவே உல்லாச பிரயாணத்துக்கு இந்தியாவுக்கு போறோம், கெனியாவுக்கு போறோம், அங்க உள்ளவர்களும் அங்க உள்ளவர்கள் சிவனொளி பாதை மேலேயே எட்டி பாராதவர் சிஎன் சவரை பார்க்க போறோம்னா எப்படி நம்புவார்கள்? அது ஒரு கேள்வியாக இருக்கு. அவ்வளவு பண வசதி படைத்து அவ்வளவுக்கு பெரிய நிலையில உள்ளவர்கள் கண்டாப்பாங்க. சாதாரண மக்கள் அவ்வளவு காசை கொட்டி இங்க வர வேணுமா என்ற ஒரு கேள்வி அடிநாதமாக இருக்கு. விளங்குதோ? ஆகவே அந்த வகையிலே நீங்களாக விண்ணப்பித்து வரலாம். ஆனால் அதிலே நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் இவ்வளவு காசை கொட்டி கேண்டாவை பார்க்க பாருங்கள் என்றதை நடைமுறையில சாத்தியிருக்காது.
ஒரு சாதாரண மனிதன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் என்றால் அதுக்கு எவ்வளவு பொருத்தமாக பார்க்க இயலாது. என்னண்டா நல்ல நல்ல மெசேஜை தந்து கொண்டிருக்கிறீங்க நேயர்களே. என்னண்டா இதோட இந்த வீடியோ என்னடா கதைச்சு கொண்டு போனா நிறைய வரும். என்னடா இதோட நான் இந்த முதல் வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த பாட்டு வந்து அடுத்த வீடியோல போடுறேன். என்னடா போட டைம் காணாது. இந்த மெசேஜ் எனக்கு நீங்க தந்த சாமியை பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் சரியான என்னடா இங்க உள்ளவர்களுக்கு என்னென்ன அலர்ட் செய்ய வேணும், என்னென்ன மாதிரியான எச்சரிக்கை ஆயிரும். இந்த 10 வருஷத்துக்குள்ள அவர்கள் தான் பொறுப்பு என்றதை பற்றி நிறைய வந்திருக்கிறீர்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு பார்ட் 2ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ண ஒரு நல்ல பண்பு, பக்குவம், நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கடு ஆகியது என்பது மோரல் எஜுகேஷனாக இருக்கிறது. நாங்கள் வீட்டிலும் சரி மற்றும் பல இடங்களிலும் செய்ய வேண்டும். ஒரு 3 வயது பிள்ளை கூட அப்பா டெலிஃபோனிலே அம்மா எடுத்துக்கொண்டு இருக்கிற போது கடன்காரன் அப்பாவோடு கதைக்கலாமா, ஐயாவோடு கதைக்கலாமா என்ற உடனே அங்கே ஐயா அம்மாவுக்கு கையை காட்டுகிறார் இல்லை என்ற மாதிரி அதை அந்த 3 வயது பிள்ளை பார்க்கிறது. அந்த பிள்ளை 30 வயது ஆகிற போது ஒரு தொழில்துறையிலே இருக்கிற போது இப்படியான செயல்பாடுகளை செய்வதற்கு இது ஒரு அத்திவாரம் போட்டதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாத நினைத்து விடாதீர்கள். அவர்கள் அறியாமல் அவர்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் அல்லது சப்கான்ஷியஸ் மைண்டிலே அது இருக்கும். அதாவது எங்களுடைய மூளை என்றது 3ஆக இருக்கிறது. 1 உடனடியாக இப்பொழுது நாங்கள் பார்த்துக்கொள்வது, பேசிக்கொள்வது, எழுதிக்கொள்வது, கேட்டுக்கொள்வது. 2வது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை அதிகம் சிந்திக்க தேவையில்லை. உங்களுடைய மகன் பேட்டி எப்பப்பா, அதுதான் டக்கண்டு சொல்வார்கள் ஒரு டேட்டு. அதை தாண்டி சிலவற்றை நாங்கள் அடிப்பெட்டகத்திலே வைத்திருப்பது எடுப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உதாரணமாக ஊரில் பாட்டி ஒரு பெரிய பெட்டகம் வைத்திருப்பா, ஒரு பெரிய துறப்பு இருக்கும், அதை இடுப்பிலே அவள் செருவி கொண்டு இருப்பா. அந்த இடுப்பிலே அவள் செருவி கொண்டு இருக்கிறது போது அதை இந்த முந்தானை என்றும் சொல்லுவார்கள். அந்த பெண்கள் சீலை கட்டுகிற போது பாட்டியவர்கள் பின்னுக்குத்தான் அந்த மடித்து கட்டுவது. இப்பொழுது பெண்கள் முன்னுக்கு மடித்து கட்டுகிறார்கள். இப்பொழுது எப்பெல்லாம் எத்தனையோ மாற்றங்கள் வந்தது. இந்த விண்டோ என்றது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. விண்டோ என்று சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸிலே அது ஒரு வகையான விண்டோக்களாக இருக்கிறது. வீட்டை பார்த்தா வீட்டுக்கு விண்டோக்கள் போடக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பேஸ்மெண்ட்டை வாடகைக்கு கொடுப்பதாக இருந்தால் கூட ஃபயர் எக்ஸிட் என்று 2வது கதவு அதிகமான பேஸ்மெண்ட்லே இல்லை. ஆனால் சட்டப்படி ஃபயர் எக்ஸிட் இல்லாமல் நாங்கள் ஆட்களை அங்கே வைத்திருக்க முடியாது. ஆனால் சன்